சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோகனா வந்து அப்பத்தாவுக்காக பால் எடுத்துட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா அப்பத்தா மயக்க போட்டு கிடக்காங்க. அத்தை எந்திரிங்கத்த, என்னத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வர்றாங்க. அப்பத்தா வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கவும் மோகனாவுக்கு பயம் ஆயிடுது. தண்ணியெல்லாம் எடுத்து தொளிச்சு பார்க்குறாங்க. அப்பத்தா அசைவே இல்லாமல் கிடக்காங்க. வேகமாக மோகனா ஓடியாந்து, ஐயோ யாராவது வாங்கலைங்க, அத்தையை பாருங்கங்க, அத்தைக்கு என்னாச்சுன்னே தெரியலைங்க, இங்கே பாருங்கங்க, பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்காங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்கிறாங்க. எல்லாரும் ஓடியாடுறாங்க. ஏம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் கத்துது. எல்லாரும் வந்துட்டு அப்பத்தாவை தொட்டு பார்த்துட்டு அப்பத்தா இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு ராஜாங்கம் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. ஏம்மா என்னை விட்டு போயிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி ஒரு பக்கம் கத்துது. அத்தை அத்தை என்னத்தாச்சு உங்களுக்கு, என்ன பண்ணீங்க அத்தை, ஏத்த இப்படி போனீங்க எங்களெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு இந்த மோகனா எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்பத்தாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு நடு வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நாடிக்கட்டெல்லாம் போட்டு தலையில் வந்து ஒத்தருவா காசை வச்சுட்டு உட்கார வச்சுருக்காங்க. சுற்றி எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே ஊர் மக்கள்லாம் வந்து இந்த அப்பத்தா இறந்த செய்தியை கேட்டு வந்து அழுதுட்டு போகிறாங்க. வெளியில் வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் வழக்கப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்பத்தாவோட இறுதி சடங்குக்கான வேலையும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தமிழுக்கு தெரியவே இல்லை. தமிழுக்கு காலையில் தான் விஷயம் தெரிய வருது. வந்ததுமே தமிழ் ஓடி வந்து அப்பத்தாவை பார்த்ததுமே அதிர்ச்சி ஆயிட்டு, அம்மாச்சி என்னை விட்டு போயிட்டீங்களே அம்மாச்சி, என் பிள்ளைய கூட பார்க்காம இப்படி போயிட்டீங்களே அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுது கதறிக்கிட்டு இருக்காங்க. மலர் சொல்கிறாங்க, பாத்தியாமா பாத்தியா தமிழ், என்ன தமிழ் இப்படி ஆயிடுச்சு, அம்மாச்சி நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாங்க தமிழ் அப்படின்னு மலரும் அழுகுறாங்க. அப்புறம் இந்த விஷயத்தை கேட்டுட்டு நம்ம வசந்தியும் வர்றாங்க. வசந்தி வர்றதை பார்த்துட்டு சாவித்திரி, எதுக்கடி நீ எல்லாம் வந்த அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஒரு பக்கம் கத்துது. விட சாவித்திரி அப்படின்னு மோகனாவும் சொல்லிடுறாங்க. ராஜாங்க எதுவுமே சொல்லலை. வசந்தியும் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா எங்களெல்லாம் விட்டு போயிட்டீங்களேம்மா, என் பிள்ளைக்கு இருந்த ஆறுதல் நீங்கள் ஒரு ஆள் தானம்மா, நீங்களும் இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களேம்மா என் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி ஒரு பக்கம் அழுகுறாங்க. சரி சரி அப்பத்தாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு சேதுவை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்கும்போது இந்த சாவித்திரி பார்க்குது. என்னடி இது, எவையனடனா அவளை பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து இதுதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஐயோ அத்தை எங்களெல்லாம் விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் நாடகத்தை போடுது. அந்த சித்ராவும் சேர்ந்து அழுகிற மாதிரி அழுகுது. சன்னாசி வந்து, ஏய் நீ எதுக்கடி வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்குறாரு. என்னங்க இது, இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி கேட்குறீங்களேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து நாடகத்தை போட்டு அப்படியே உட்காந்துக்கிறது. அப்புறம் பார்த்தா சரி சரி ஆளை தூக்குங்க, அம்மாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செய்யணும், அவங்க மயங்க மருமக்கமாருக எல்லாரும் வாங்க அப்படின்னு அந்த ஊர்க்காரவங்களாம் சொல்லவும் அப்பத்தாவை படுக்க வச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செய்யறதுக்காக அப்பத்தாவை தூக்குறாங்க. திடீர்னு அப்பத்தா முழிச்சு பார்க்குறாங்க. அப்பத்தா முழிக்கவும் எல்லாத்துக்கும் ஷாக் ஆகிருது. என்னது அப்பத்தா முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகிருது. அப்பத்தா முடிச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அப்பத்தாவுக்கு தண்ணியெல்லாம் தொளிச்சு எழுப்பி உட்கார வச்சுட்டாங்க. என்னது அப்பத்தா முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அம்மா உனக்கு ஒன்றும் ஆகலையாமா அப்படின்னு சாவித்திரி கேட்குது. தண்ணியை கொடுங்கடி அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. ராஜாங்கம் டாக்டருக்கு ஃபோனை பண்ணு அப்படின்னு ராஜாங்கம் சொல்லவும் சேது வந்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு. டாக்டர் வந்துட்டு, என்னங்க இது நல்லா இருக்கிறவங்களுக்கு இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. இல்லை டாக்டர், இந்த மாதிரி அம்மா காலையில் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்தாங்க, அவங்க உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருந்துச்சு, அவங்களுக்கு ஹார்ட் பீட்டும் இல்லை, அதனால தான் நாங்கள் அவங்க இறந்துட்டாங்கன்னு நினச்சோம். இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாங்க, அப்போல்லாம் எந்திரிக்கலை, திடீர்னு பார்த்தா அவங்க எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ராஜாங்க சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு டாக்டர் சொல்கிறாங்க, அவங்க மாத்திரை ஏற்கனவே போட்டுட்டாங்க, அது தெரியாமல் திரும்பவும் மாத்திரை போட்டதுனால அவங்களுக்கு சுயநினைவு இல்லாமல் ஆகியிருக்கு கொஞ்ச நேரம், அதுக்குன்னு ஏங்க இப்படி பண்ணுறீங்க, அவங்களுக்கு பிபி அதிகமாயிருச்சு, அதனால தான் அவங்க பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்திருக்காங்க, இப்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் ஊசி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்த கூட்டமெல்லாம் வீட்டுக்கு திரும்பவும் போயிடுது. அம்மாச்சி உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ, நான் பயந்துட்டேன் அம்மாச்சி, என்ன அம்மாச்சி இப்படி அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க. தமிழே, நான் உன் பிள்ளைய பார்க்காம எப்படி போவேன், நீங்களாம் என் கூட இருக்கும்போது நான் எப்படி சாவேன்,
கொஞ்ச நேரம் மாத்திரையை போட்டு படுக்க விடுறீங்களே, அதுக்குள்ள பாடையை கட்டி என்னை கொண்டு போய் எரிச்சிட்டு வந்துடுவீங்க போல அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருமா, நாங்கள் தெரியாம பண்ணிட்டோமா அப்படின்னு ராஜவங்க எல்லாரும் சொல்லவும், சரி விடுங்கடா, நீங்க தான் என்ன பண்ணுவீங்க, ஒரு மனுஷி பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தா எல்லாத்துக்கும் அதுதானே தோணும் அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், உடனே சேது சொல்றாரு, அப்பாத்தா என்ன அப்பத்தா இப்படி பண்ற, மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா போடுறது இல்லையா, ஒழுங்கா போடணும்னா கூட 2 மாத்திரையை போட்டு இப்படி படுத்தா என்ன செய்ய சொல்ற அப்படின்னு சேது சொல்றாரு. அடே என்னடா இந்த கிழவி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா, இவளை கொன்னு குழியில வச்சிடலான்னு பாத்தியா, நான் அவளை சீக்கிரம் போக மாட்டேன், உன் பிள்ளைய பார்த்துடுத்தா நான் மண்ணுக்குள்ள போவேன் அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், அப்பத்தா அப்பெல்லாம் பேசாத அப்பத்தா அப்படின்னு சேது சொல்றாரு. நீ எப்பவும் எங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்பவே பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி வந்தவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடு, அது மட்டும் இல்லாம அப்பத்தாவுக்கு செஞ்சிருந்தாங்கல்ல அதெல்லாம் வந்து அங்கிட்டு கொண்டு போய் வச்சு எரிச்சிருங்க, இதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, நாளைக்கு நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு அப்பத்தா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நாளைக்கு எல்லாரும் காலையில கோயிலுக்கு போவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க பார்த்தா அப்பத்தா திரும்பவும் உயிர் பொழைச்ச சந்தோஷத்துல சேது வந்துட்டு தமிழை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு இந்த சாவித்திரி வயிறு எரியுது. அப்புறம் இந்த ஈஸ்வரி வந்துட்டு இதுதாண்டா சாக்கு அப்படின்னு உள்ள வரும்போது இந்த சனாசி சொல்றாரு, அதான் அம்மாவுக்கு எதுவும் இல்லையில, என்ன இதை சாக்கா வச்சு திரும்பவும் வீட்டுக்குள்ள வரலான்னு நினைச்சிட்டியா, ஒழுங்கா உனக்கு கொடுத்த கொட்டகைக்கே போ அப்படின்னு நம்ம சன்னாசி வந்து ஈஸ்வரியை விரட்டி விட்டுறாரு. தமிழ்ச்செல்வி நீ என் கூடவே இரு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், தமிழ் வந்து சொல்றாங்க, சரிங்க மாச்சி, நான் இன்னைக்கு உங்களை விட்டு எங்கேயும் போறதா இல்லை அப்படின்னு தமிழ் வந்து அப்பத்தா கூட இருக்காங்க. ராசாங்கம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த பிள்ளை என் கூட இருக்கட்டும்யா, எனக்கும் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், சரிம்மா உன் விருப்பம்தான் அப்படின்னு ராஜாங்கமும் ஒத்துக்கிறாரு. தமிழ் வந்து அவங்க பேக் எடுத்துக்கிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வர்றாங்க. இங்க இதை பார்த்துட்டு ஈஸ்வரி வந்துட்டு நம்மளை வெளியே தள்ளிட்டு இவ வீட்டுக்குள்ள வந்துட்டா பாத்தியா, இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இவ வீட்டுக்குள்ள போவா, சும்மா விடக்கூடாதுடி இவளை, இந்த கிழவி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் பேசி வச்சுட்டு பண்றாளுங்க, இவளுகளெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு இந்த ஈஸ்வரி வந்துட்டு கடுகடுன்னு நிற்கிது. தமிழ் கூடவே சேதுவும் வந்துடுறாரு. சேதுவும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்ததும் அப்பத்தான் 2 பேரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்க 2 பேரும் எப்பவும் இப்படியே சேர்ந்து இருக்கணியா, அதுதாயா எனக்கு எப்பவுமே நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். இப்படி ஆளுக்கு ஒரு மூலையிலையும் திசையிலையும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நான் என்னையா பண்றது, தமிழ்ச்செல்வி நீ என் பேரனோட சேர்ந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் ரொம்ப சந்தோஷமாகவும் எமோஷ்னலாகவும் நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறாங்க. இதை வந்து சாவித்திரி பார்க்குது. பாத்தியாடி இவ திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்துட்டா, நம்ம என்னதான் பண்ணுறதுனே தெரியலை, இந்த கிழவி சும்மாவே இருக்க மாட்டேங்குது, அப்படியே செத்திருந்தா கூட தூக்கி போட்டிருக்கலாம், திடீர்னு முழிச்சு எல்லாத்துக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுத்ததும் இல்லாமல் இந்த தமிழ்ச்செல்வி வேற வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சாவித்திரியும் தாமரையும் புலம்பிக்கிட்டு இருக்குங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.